அடிப்படையாவே நாங்க நசுக்கி 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 எங்களோட வாழ்வாதாரத்துல நாங்க எழுந்து செத்து போறோம் சார். போராடி போராடி செத்து போறோம். எங்களுக்கு கடந்த ஆட்சியில தான் எங்களுக்கு அவ்வளவு அநியாயம் நடந்துச்சுன்னா இப்ப நாங்க நடந்து எங்களுக்கு ஒரு நீதியை வாங்கிடலாம் நினைச்சு வந்தா இங்க அவ்வளவு பிரச்சனையா இருக்கு. மாற்றுத்திறனாளி எங்களுக்கு என்ன ஒரு எல்லா அமைச்சருக்கும் கோரிக்கை மனு எழுதியிருக்கோம் சார். நீங்க எங்களை சந்திக்க உள்ள விடாதுக்கே எங்களுக்கு பெர்மிஷன் இல்லன்னா என்ன சார் நியாயம் இது? உள்ள வந்து வரதுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும் சார். நீங்க சார் உள்ள வரதுக்கு பெர்மிஷன் அப்பாயின்மெண்டே கிடையாது சார். சாமானிய மக்கள் யாரா இருந்தாலும் வரலாம் சார். அமைச்சர்களை சந்திச்சு மனு கொடுக்கறதுக்கு எல்லாருக்கும் ரைட்ஸ் இருக்கு சார். நாங்க ஒரு மாநில சங்கம் நடத்துறோம். எங்களுக்கு கடந்த ஆட்சியில தான் எங்களுக்கு அவ்வளவு அநியாயம் நடந்துச்சுன்னா இப்ப நாங்க நடந்து எங்களுக்கு ஒரு நீதியை வாங்கிடலாம் நினைச்சு வந்தா இங்க அவ்வளவு பிரச்சனையா இருக்கு. உள்ள என்ட்ரிங்கே இல்ல. அப்ப எப்படி சார் நாங்க இதை கேட்டா காவல்துறை எங்களுக்கு அந்த ப்ரொசீஜரே தெரியலன்னு சொல்றாங்க. இது என்ன சார் இது? ப்ரொசீஜர் தெரியலன்னா எப்படி சார் இது? நாங்க சொல்றோம் சார் இதான் ப்ரொசீஜர்னு சொல்றோம். அதையும் நீங்க ஏத்துக்க முடியலன்னு சொன்னா இதுக்கு மேல நாங்க என்ன பண்றோம்? இனிமேல் நாங்க ஆர்ப்பாட்டம் தான். இதுக்கு மேல ரோட்ல உட்காரணும். அலோ பண்ணாம எப்படி சார் வண்டியில வந்தீங்க? அலோ பண்ணாம எப்படி வந்தீங்க சார்? அலோ பண்ணாம நாங்க இங்க பர்மிஷன் வாங்கி பாஸ்போர்ட் வந்திருக்கோம் சார். என்ன கோரிக்கை ஒரு அமைப்புனா 100 பேர் விட மாட்டேங்கிறாங்க பாருங்க. என்ன கோரிக்கை வந்தீங்க? அலோ பண்ணி மாற்றுத்திறனாளிகளுக்கான எங்களுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கான அமைச்சரை பார்க்க அவங்க கிட்ட பணி நியமனம், பகுதி நேர ஆசிரியர்கள், ஆவின் பாலகம் எங்களுக்காக குடிசை மாற்று வாரியத்தில் நகர்ப்புற மேம்பாட்டு கழகத்தில் எங்களுக்காக ஒதுக்கப்பட்ட வீடுகள், எங்களுக்காக தள்ளுவண்டி கடைகள், எங்களுக்காக அடிப்படை உரிமைகள், இது எல்லாமே அடிப்படையாவே நாங்க நசுக்கி 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 எங்களோட வாழ்வாதாரத்துல நாங்க எழுந்து செத்து போறோம் சார். போராடி போராடி செத்து போறோம். என்ன சிக்கல் இருக்கு? சிக்கலே எங்களை உள்ள விட மாட்டேங்கிறாங்க. உள்ள விட மாட்டேங்கிறாங்க சார். நான் சொல்லவா? இவரோட சேர்ந்து சிக்கல் எங்களை உள்ள விட மாட்டேங்கிறாங்க சார். உள்ள வந்துட்டு உள்ளோட மாட்டாங்க. முரண்மை கிடையாது சார். நாங்க வரதுக்கு 2 மணி நேரம் வெளியே வெயிட் பண்ணிருக்கோம் சார். 2 மணி நேரம் எங்களை அலக்கழிச்சிருக்காங்க. மெயின் கேட்டுக்கு வாங்க, ஃப்ரண்ட் கேட்டுக்கு வாங்க. என்ன சார் 2 மணி நேரம் காலையில இருந்து நாங்க இல்ல சார். ஆமா சார். வண்டியை உள்ள விடல நீங்க. ஆனா வண்டியில தான உள்ள வந்திருக்கீங்க சார். இது வாங்க சார், நான் பேசுறேன் சார். இந்த வண்டியை பத்தி அவங்களுக்கு தெரியல சார். இந்த வண்டியை உள்ள விட மாட்டேங்கிறாங்க சார். உள்ள வண்டியில வந்து உள்ள விட மாட்டாங்கன்னு சொல்றீங்களா சார்? இங்க பாருங்க, என்னுடைய ஐடியா பாருங்க. நான் பேசுறேன் சார். நானும் பண்றேன். அவங்க வாகனத்தெல்லாம் இல்ல சார். மெயின் கேட் வழியா வா, சைடு கேட் வழியா போ. இந்த பக்கம் அலோடு இல்ல, அந்த பக்கம் அனுமதி இல்ல. இத்தனை பேருக்கு அலோடு இல்ல. இத்தனை பேர் நீங்க வரக்கூடாதுன்னா அப்ப நாங்க ஒரு சட்ட பாதுகாப்புன்ற ஒரு அமைப்பை நாங்க ஏற்படுத்தி எங்க மூலியமா மாற்றுத்திறனாளி எங்களுக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் இருக்கு? கொடுக்கல. மெயில் அமிச்சா எங்களுக்கு மெயில் எங்களை பார்க்கவே இல்ல. பிள்ளையார வர கொடுத்தாலும் பூசாரி வர கொடுக்க மாட்டாங்கல்ல. அந்த மாதிரி தான் கதை நடந்திருக்கு. இதுக்கு மேலே எதுவும் சொல்ல விரும்பல. சரிங்க. உள்ள விட மாட்டாங்கன்னு சொன்னாங்க. இல்ல உள்ள விட அங்கங்க அலக்கழிச்சாங்க வந்து. சரிங்க சார். அது பாஸ்போர்ட் தான் வந்தீங்களா? நாங்க வந்திருக்கோம், வந்து பார்க்கணும். நாங்க ஆல்ரெடி மெயில்லாம் கொடுத்துருக்கோம். அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. சரி நேரில் போய் பார்த்து பேசணும். அதான் சார் வந்து நாங்க நேரில் வந்திருக்கோம். அது வந்து டைரக்டா முறைப்படி பண்ண விடல எங்களை. அதான் சார் வந்து நாங்க வந்து சில விஷயங்கள் வந்து இப்படி நடந்திருக்கு. அது பிள்ளையார் வந்து பூசாரி கொடுக்க மாதிரி இல்ல இல்ல வந்துருங்க. விடுங்க இல்ல அப்ளை பண்ணிக்கோ சார். சார் விடுங்க சார்.